nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். பின்னாடி வரையும் சூப்பரா இருக்கே. நல்லா இருக்குல்ல, அது ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி நான் வாங்கணும் அப்படின்ட்டு. அந்த வண்டி இருக்கட்டும், பசங்க வந்து குடுத்துட்டு மாத்தலான்னு தான் ஐடியா பண்ணோம். அப்புறம் யோசிச்சோம், இவர் வண்டி பலகையில அவ்வளவு கஷ்டப்பட்டோம், யாருமே வந்து தரமாட்டின்ட்டாங்க. நம்பி கொடுக்கவே இல்லை ஒருத்த கூட. இவரு வண்டி பழகி சும்மாவே தான் இருந்தாரு. அந்த கார் வாங்கி தான் ஓட்டியே பழகினாரு. டிரைவிங் கிளாஸ் போயிட்டு வந்துட்டு ப்ராப்பரா கத்துக்காமையே அந்த வண்டியை எடுத்துட்டாரு. விலை இப்போ எப்படி வந்து வீடு எல்லாருக்குமே ஒரு பக்கெட் லிஸ்டா இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு பிடிச்சமான கார் வாங்கணும் அப்படின்றது ஒரு பக்கெட் லிஸ்டா இருக்கும். சோ அந்த கனவு இன்னைக்கு நிறைவேற போகுது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, பயங்கர சந்தோஷமா இருக்கும். இப்போ எனக்காக தான் இந்த காரு. அதனால ஃபேமிலியா வந்து எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் கார் வாங்கணும்ட்டு. நான்லாம் வந்து அவனை மாதிரி சின்ன வயசா இருக்கும்போது சைக்கிள் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். சைக்கிளில் போகும்போது எல்லாம் சைக்கிள் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் சைக்கிள் வாங்கினேன். சைக்கிள் வாங்கிட்டு பைக்கில் போகிறவங்களை பார்க்கும்போது பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் பைக் வாங்கினேன். பைக் ஓட்டிட்டு போகும்போது கார் வாங்க முடியாதா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு கனவு கண்டுகிட்டே இருந்தேன். ரொம்ப நாள் கனவு. வாங்கணும்னு நாங்களாம் நினைச்சு கூட பார்க்கல. இப்போ நாங்கள் வாங்க போகிறோம்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏற்கனவே ஒரு கார் வச்சிருக்கோம், அது வந்து இவர் காரு. இப்போ வாங்குறது ஏன் காரு ஸ்பெஷல். இது செகண்ட் கார் வந்து ஸ்பெஷலான கார். ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. கார் ஓட்ட தெரியுமா? தெரியாது. அத அடுத்த வருஷத்துக்குள்ள அவளும் பழகிக்குவாங்க. தைரியம் தானே, பழகிடுவான். ஓகே, மாமா இருக்கார்ல. சோ இப்போ இது மாதிரி ஓகே. பட் எப்பயாவது மரியாதை இல்லாம அந்த மாதிரி ஏதாவது, என்ன கார்லாம் தொடாதீங்க, இது பண்ணாதீங்க அப்படி அந்த மாதிரிலாம் சொல்லி, அது சின்ன வயசுல நிறைய நடந்திருக்கு. இன்னைக்கு நாங்களும் இந்த மாதிரி கார் வாங்க போறோம் அப்படின்றத பயங்கர சந்தோஷமா இருக்கும். வாங்க நாங்க என்ன கார் வாங்குறோம் அப்படின்றத நம்ம வீடியோல போய் பார்க்கலாம். எஸ், வாங்க போலாம். கங்க்ராச்சுலேஷன். சோ அக்கா, உங்ககிட்ட வந்து காரை பத்தி என்ன கேக்குறது அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் பார்த்து வந்து சொல்லிருப்பார்ல, இந்த கார் தான் வாங்க போறோம், இந்த மாதிரிதான் இருக்க போகுது அப்படின்னதும், கார்ல நீங்க கேட்ட விஷயம் என்ன? இந்த ஒரு விஷயம் வேணும் அப்படின்ட்டு நீங்க சொன்ன விஷயம் என்ன? எனக்கு இந்த மேல அப்படி திறக்குது இல்ல, அது ரொம்ப நாள் ஆசை. எனக்கு அந்த மாதிரி கார் வேணுமாமா அப்படின்ட்டு. மொட்டை மாடி வச்ச வண்டி. ஆமா. ஓகே, அப்ப மொட்டை மாடி திறந்து காட்டுங்க. எப்படி மாமா ஆன் பண்ணுவாமா? இன்னொன்னு ஓபன் ஆனா, ஆஹா ஆஹா ஆஹா, பின்னாடி வரையும் சூப்பரா இருக்கே. நல்லா இருக்குல்ல, அது ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி நான் வாங்கணும் அப்படின்ட்டு. இப்ப செம்ம சந்தோஷம். எப்படி இருந்துச்சு இந்த கார்ல? அப்படியே இந்த சன்ரூஃப் வந்து ரொம்ப ஆசைப்பட்டது வந்து என் பையன் தான். ஆமா, இல்ல ரொம்ப ஆசைப்பட்டது அவன் தான். இந்த மாதிரி வேணும்பா, நிறைய வண்டியை பார்த்துட்டு இதே மாதிரி நம்ம வாங்கணும்பா அப்படின்னு சொல்லி சொன்னது அவன் ஒரு ஆள் தான். அவனுக்காகவே ஆசைப்பட்டு வாங்கணும். என்னோட ஆசையெல்லாம் நிறைய கடவுள் நிறைவேற்றிட்டே இருக்காரு. ஓகே, அதுல வந்து செம்ம சந்தோஷம். சூப்பர். இது உங்களுடைய ரெண்டாவது கார் இல்லையா? ஆமா. சோ பார்த்து நீங்க சொல்லுங்க, இப்போ இதுல வந்து என்னென்ன ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு இத நீங்க சூஸ் பண்ணீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் நான் இந்த காரை வந்து சூஸ் பண்றதுக்கு மெயின் காரணமே என்னன்னா, இது முத ஃபர்ஸ்ட் லான்ச் ஆனது இப்பதான் லான்ச் ஆச்சு. ஓகே. நாங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன காரணம்னா, டாட்டாலே வந்து நிக்சான் தான் ஐடியா பண்ணது. அதை வந்து வாங்கலாம் அப்படின்னு தான் ஐடியா பண்ணது. அதுக்கப்புறம் வந்து இந்த கார் வந்து லான்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லவும், சரி இதை நம்ம இதே புக் பண்ணிடலான்ட்டு வீடியோஸ்லாம் பார்த்தா எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
அதே மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி கரெக்டான பட்ஜெட்டு, அதனால வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே எல்லா இதுவுமே இருந்தது இதுல. அதனால சரி இதே புக் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு புக் பண்ணோம். சரி, இப்ப இந்த டிவி என்ன உள்ள போயிட்டு வெளில வருமா? அந்த மாதிரி இல்ல 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 அப்படிலாம் இல்ல, அப்படியே தான் அப்படியே இருக்குமா? சரி, ஓகே. இப்போ பெட்ரோல் சூப்பர். ஓகே, பார்த்து கண்டினியூ பண்ணுங்க. வேற என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? ரெண்டாவது இந்த பேரு எனக்கு டாடா கவ் அப்படின்னு வருது பாத்தீங்களா, அந்த பேரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வண்டி வேற குதிரை மாதிரி இருக்குல்ல, பார்த்து. நான் அந்த வண்டி குட்டு வந்து கொஞ்சம் குட்டியா இருக்கும். இவருக்கு உட்காந்து ஓட்ட கஷ்டப்பட்டாரு அது. ஆமா, அந்த வண்டி இருக்கட்டும், பசங்க வந்து குடுத்துட்டு மாத்தலான்னு தான் ஐடியா பண்ணோம். அப்புறம் யோசிச்சோம், இவர் வண்டி பலகையில அவ்வளவு கஷ்டப்பட்டோம், யாருமே வந்து தரமாட்டின்ட்டாங்க. நம்பி குடுக்கவே இல்லை ஒருத்த கூட. இவரு வண்டி பழகி சும்மாவே தான் இருந்தாரு. அந்த கார் வாங்கி தான் ஓட்டியே பழகினாரு. டிரைவிங் கிளாஸ் போயிட்டு வந்துட்டு ப்ராப்பரா கத்துக்காமையே அந்த வண்டியை எடுத்துட்டாரு. அதனால வந்து அந்த கார் இருக்கட்டும், நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம பசங்க வந்து டிரைவிங் கிளாஸ் போயிட்டு நம்ம கஷ்டப்படக்கூடாது, அதை வச்சு ஓட்டி நல்லா பழகிட்டு, அது வந்து ஃபர்ஸ்ட் வந்த கார் வேறையா, அதனால வந்து அதை அப்படியே வச்சிட்டோம். அதோட நீங்க வேற ஓட்டி பழகணும்ல அந்த கார்ல தான். எனக்கு கொஞ்சம் பயம் பாப்பா, அதுதான் பிரச்சனை. இல்லைன்னா நான் உங்களுக்கு பயமா? உனக்கு தெரியாது, நான் பேசுறது மட்டும் தான் அப்படி. ரொம்ப பயப்படுவேன், இருட்டுக்குள்ள போக மாட்டேன். இருட்டு ரொம்ப பயம் எனக்கு, இருட்டு பயம். மத்தபடி எல்லாம் பயப்பட மாட்டேன். இருட்டு, இந்த மாதிரி இந்த ராட்னம் சுத்துறது, இந்த மாதிரி இது எதா இருந்தாலும் பயந்துருவேன். அதனால இந்த மாதிரி கார் ஓட்டுறது, சைக்கிள் ஓட்டி இருக்கேன், வண்டி ஓட்ட மாட்டேன் பயந்துட்டு. முன்னாடி சின்ன பிள்ளைல என்ன பண்ணுவேன், எக்ஸல் இருக்கும்ல, அது காட்டுக்குள்ள யாருமே இல்லாதப்ப நானா ஓட்டிட்டு போவேன். ஆள் இருந்தாக்க அங்க லாரி வந்தது, ஏதோ வண்டி வந்துச்சுனாக்கா இங்கே நிறுத்தி ஓரம் கட்டிடுவேன். ஃபர்ஸ்ட் வந்து தாமரை வந்து ரெட் தான் சூஸ் இந்த ரெட் இல்ல, இன்னொரு ப்ரௌன்ல இருக்கும்ல அது. அப்புறம் இவருக்கு ஆசை ஒயிட், எனக்கு வந்து ஒயிட் தான் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. அப்புறம் கடைசில ஒயிட் புக் பண்ணிட்டோம். ஆனா என்னன்ட்டாங்க, ஒயிட் வரது கிட்டத்தட்ட 2 மாசம் 3 மாசம் போயிருச்சு. அதுக்கப்புறம் என்னன்னாங்க, ஒயிட் வரதுக்கு உங்களுக்கு இன்னொரு மாசம் ஆகும், வேணா ரெட் வேணா இப்ப வந்து கைவசம் இருக்கு, ரெட் வேணா எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. சரி, இன்னும் 1 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணாட்டி என்ன, ரெட்டும் நீ ஆசைப்பட்டது தானே, ரெட்டே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் எடுத்துட்டோம். கொடுத்துட்டீங்களா? ஆமா, சரி. அதனால நான் ஆசைப்பட்டதே நடந்துருச்சு. இப்ப நீங்க 2 பேரும் வந்து இந்த லாங் டிரைவ் போறதெல்லாம் உண்டா? 2 பேரும் மட்டும் தனியா பிடிக்கும். போவீங்களா? எங்க போனோம்னா மூணார் போனோம், அந்த வண்டியில மூணார் போனோம். நீங்க 2 பேரும் மட்டும்? நானு, தாமரை, ஹீரோயினி ஸ்வேதா அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் வந்து அவங்க மாமா, 4 பேர் மட்டும் போனோம். அடுத்து வந்து நாங்க, எனக்கு வண்டியில இவர் கூட போறது ரொம்ப பிடிக்கும், பைக்ல. எவ்வளவு தூரம் வேணாலும் போயிடுவோம். இங்க இருந்து புதுக்கோட்டை போவோம், அது எங்க திருச்சி எங்க இருந்தாலும் 2 வீலர்ல கிளம்பிடுவோம். மதுரைக்கு, கொடைக்கானல் வந்து நாங்க 2 வீலர்ல போகணும்னு ஆசை, என்ன போகணும். அதான் நீங்க தான் இப்ப மாத்தி பழனி வரைக்கும் போய் இறங்கிடுவீங்களா? ஆமா, அந்த மாதிரிலாம் போய் இறங்கிடுவோம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கார்ல வந்து ஒரு லாங் டிரைவ் நீங்களும் பார்த்தும் போனா எந்த ஊருக்கு போவீங்க? எங்க போலாம் தாமரை? டக்குன்னு யோசிக்காம டக்கு நீங்க சொல்றோம், அதை வந்து நடத்துறோம், அதை நாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அப்படியா? தாமரைக்கா போய் எனக்கு ஊர்லாம் தெரியாதுப்பா சரியா. சரி, ஒரு மலை பிரதேசம் மாதிரி போகணுமா, இல்ல காடு பகுதிகளுக்கு போகணுமா, அந்த மாதிரி சொல்லுங்க. மலை. ஓகே, எங்க போலாமா? மணாலிக்கு இப்பதான் போயிட்டு வந்தோம். நாங்க அடுத்து காஷ்மீர் போலான் இருக்கோம். கார்ல காஷ்மீரா போலான் இருக்கோம். கார்ல போக முடியாதா? போறதுன்னா போலாம். எத்தனை நாள் ஆகும்? எத்தனை நாள்ல விட ஒரு பல லட்சங்கள் மட்டும் செலவாகும் பெட்ரோலுக்கு. அவ்வளவுதான். பெட்ரோலுக்கே லட்சம் செலவாகுமா? ஆமா, அவ்வளவுதான். சரி, அப்பனா நாங்க பக்கத்துல எங்க சிறுமலைக்கு போயிட்டு வரோம். காஷ்மீர்ன்ற பெருமலையை கொஞ்சம் ஓரம் தள்ளிட்டு சிறுமலைக்கு போறோம். சரி, இப்ப யாருக்கெல்லாம் வந்து காரை கொண்டு போய் காமிச்சு சர்ப்ரைஸ் பண்ணாலும் பிளான்? எங்க டைரக்டர் சாரு, எங்க சின்ன மருமகள் டைரக்டர் சாரு, அவங்கதான் சொல்லி நிறைய சொன்னாங்க. ஒவ்வொரு காரா அமுச்சு விடுவாரு, இது நல்லா இருக்கு இதை எடுங்க, 2-3 காரா அமுச்சு விட்டாரு. அப்புறம் இது லான்ச் ஆயிருக்கோமோ இதே எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவரு வந்து ஷூட்டிங்ல இதுல இருக்காரு, எங்க ஏற்காடுல இருக்காரு. ஏற்காடும் ஹில் ஸ்டேஷன் தான், டக்குன்னு எடுத்துட்டு கிளம்பிடுங்க. அது நல்லா இருக்கு. அவர் வந்ததுக்கு அப்புறம் காட்டுறோம். சரி, இன்னொன்னு, எங்க அம்மா நாளைக்கு பாத்துருவாங்க. நாளைக்கு திருச்சியில இருப்பாங்கல்ல, நாளைக்கு சென்னைக்கு போகையில அம்மாவை கூட்டிட்டு
கூட்டிட்டு போயிருவீங்க. சூப்பர். அடுத்து வந்து வரிசையா அடுத்து உங்க பையன், உங்க ஆமா பையன் அவரு அப்படியே- பயங்கர சந்தோஷப்படுவார். நாளைக்கு ஊருக்கு போயிட்டு நாங்கெல்லாம் இப்ப சேர்ந்து வந்து புக் பண்ணோம். சின்ன பையன் பெரிய பையன் நாங்க 4 பேர் தான் வந்து புக் பண்ணிட்டு போனோம். கார் எடுக்கல, எக்ஸாம்னால அவரெல்லாம் வர முடியல. அதனால இப்ப நாளைக்கு போய் சந்தோஷப்படுவார். போட்டோ அனுப்பிச்சுட்டீங்களா? இன்னும் போட்டோவே எடுக்கல, நீங்க அனுப்பிச்சு விட்டாதான் எனக்கு போட்டோவே. ஃபுல்லா கலாட்டா தானே எடுத்தீங்க. வண்டி நம்பர் ஏதாவது ஸ்பெஷல் நம்பர் ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல இப்ப ஒண்ணும் வாங்கல. என்ன வண்டி நம்பர் வாங்கலன்னா வண்டி நம்பர் வாங்க காசு கட்டணுமா? ஆமா ஆமா. பணம் கட்ட சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு அமைஞ்ச நம்பரே நல்ல நம்பரா தான் அமைஞ்சிருச்சு. நல்ல ஓ, நம்பர் okay, தான் okay. அமைஞ்சிருச்சு. இந்த வண்டியோட விலை என்ன? ஏன் இதோட வண்டியோட விலை இது வந்து 15 வந்துருச்சு. 15 ரூபா வந்துருச்சு. இது மிட் வேரியண்டா, ஹை எண்டா? ஹைக்கும் மிட்டுக்கும் நடுவுல. இதுதான் எங்க வீட்டுக்காரோட சொந்த ஊரு. இப்ப நம்ம போயிட்டு இருக்கதான் இவர் பிறந்த ஊரு. ஓ, ஓகே ஓகே. வீடு இருக்கிறது வேற ஊரு, இது வேற ஊரா? அது வந்து நாங்க வாங்கினது பாப்பா, இவரோட பூர்வீகம் ஊரு இதுதான். ஓகே இது இந்த ஊரு பேர் வந்து பாரப்பட்டி. ஓகே. எங்க வீட்டுக்காரோட சொந்த ஊரு. Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறைப்பாக்கத்தில். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.